கடந்த அதிமுக ஆட்சியின் போது மதுவால் தமிழ்நாட்டு பெண்கள் தாலி அறுக்கப்படுவதாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்த திமுக எம்பி கனிமொழி இப்போது ஏன் வாய் திறக்கவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். சகோதரி கனிமொழி அவர்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக ஊராக சென்று பரப்புரை செய்தீர்களே, பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாடு பெண்கள் பாவம், குடும்பம் நாசமாயிட்டு இருக்கு, இளைஞர்கள் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அதிமுக நாசப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே கனிமொழி அவர்களே, இன்னைக்கு ஏமா வாயை திறக்காம இருக்கிறீங்க? ஏமா 3 ஆண்டு காலம் உங்க அண்ணன் தானே ஆட்சி செய்யறாரு. உங்க அண்ணனை பார்த்து அண்ணா நம்ம 2 பேரும் தானே பிரச்சாரம் பண்ணோம்னா எப்படியாவது ஒரு 5 கடை 500 கடை 1000 கடை எப்படியாவது மூடுங்க, தமிழ்நாட்டு பெண்கள் காப்பாற்றணும்னா இளைஞர்களை காப்பாற்றணும்னான்னு போய் கேளுங்க, சண்டை போடுங்க. எங்க சண்டை போடுவாங்களா? ஆனால் கனிமொழி அவருடைய எண்ணம் சரியான எண்ணம் தான். அவங்களுக்கு ஏற்ப சூழல் அவங்க கட்சியில் இல்ல. காரணம், முதலமைச்சர் அவர்கள் அந்த அளவுக்கு அவருடைய அந்த கருத்துக்கெல்லாம் கேட்கிற நிலையில் இல்ல. சுத்தி 4-5 பேர் இருக்கிறாங்க முதலமைச்சர் சுத்தி அமைச்சர்கள். என்ன அவங்க அமைச்சர்கள் சொல்ல மாட்டேன், அவர்கள் வணிகர்கள், வியாபாரிகள். அந்த பதவி வச்சுட்டு வியாபாரம் வணிகம் செய்து பணத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்கிற 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சமூக நீதிக்கு என்னன்னு சம்பந்தம் கிடையாது, எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க நோக்கமே இருக்கிற வச்சுட்டு கொள்ளடிச்சிட்டு போனோம், அவ்வளவுதான். இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இன்று இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இதுதான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இருக்கின்றார். அவருடைய இலக்கு என்ன? இந்த ஆண்டு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய இலக்கு 45,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மது விற்பனை தமிழ்நாட்டிலே, அதை 50,000 கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அவர் இலக்கு வைத்தார். அதாவது ஒரு இலக்குனா கல்வி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.